ஏசாயா 55ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கர்த்தர் இங்க தன்னை ஒப்பிடும் பொழுது என்ன சொல்றாரு? பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்து இருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகள், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. அப்போ அவருடைய வழியையும் அவருடைய நினைவுகளும் எவ்வளவு தூரமாக வித்தியாசமாக தூரமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய சிந்தனை எல்லாம் குறுகினது. நம்ம சிந்தனை எல்லாம் ஓரளவுக்கு தான் சிந்திக்க முடியும். ஓரளவுக்கு இன்றைய வரைக்கும் என்ன நடக்குதோ அதான் பார்க்க முடியும். நாளைக்கு என்ன நடக்கும் நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் அப்படி அல்ல. உனக்கு நலமானதை செய்வார், நலமானதை வழி நடத்துவார், நலமான இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போவார். உன் ஆசீர்வாதத்துக்காக தான் அவர் பாடுபடுகிறார். உனக்கு எது நல்லது, எது உனக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும், எந்த இடத்துக்கு போனால் நீ நீடித்திருக்க முடியும், எந்த இடத்துக்கு போனால் உனக்கு வாழ்க்கையில ஒரு சமாதானம் கிடைக்கும், அதை தான் அவர் விரும்புகிறார். அதனாலதான் அவர் சொல்றாரு, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளையும் என் வழிகளையும் உங்கள் நினைவுகளும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் உனக்கு நலமானதை செய்வார், ஆசீர்வதிப்பார், அற்புதமாய் உன்னை வழி நடத்துவார். கர்த்தர் உன்னை காத்துக் கொள்வாராக. ஆமென்.